7 miles per second வழங்கும் சித்தார்த் மற்றும் ஆஷிகா ரங்கநாத் நடிக்கும் மிஸ் யூ டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வணக்கம். தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில். பிரதமர் மோடியை மணிப்பூருக்கு செல்ல சொன்னால் கரீனா கபூரை சந்திக்கிறார் என காங்கிரஸ் கட்சியினர் விமர்சித்து வருகின்றனர். கடந்த டிசம்பர் 10 பிரதமர் மோடி கபூர் குடும்பத்தினரை சந்தித்ததையும் அதே நாளில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சம்பளில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து பேசியதையும் குறிப்பிட்டு காங்கிரஸ் கட்சியினர் விமர்சித்து வருகின்றனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. நடப்பு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இது தொடர்பான விரிவான மசோதாவை அரசு கொண்டு வர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம்கள் மீதான சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்ததற்காக அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி மீது நாடாளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பதவி நீக்க தீர்மானத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். ஏற்கனவே கடந்த டிசம்பர் 8 விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் மாநாட்டில் நீதிபதி சேகர் குமார் யாதவ் பங்கேற்றது சர்ச்சையான நிலையில் இந்த மனுவில் இதுவரை 40க்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மைய தென் மண்டல இயக்குனர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று மாலையுடன் சென்னையில் மழை மெதுவாக குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் டிசம்பர் 15 அந்தமான் கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வைக்கத்தில் புதுப்பிக்கப்பட்ட தந்தை பெரியார் நினைவகம் மற்றும் நூலகம் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட முதல்வர் மு க ஸ்டாலின் பாகுபாடுகளுக்கு எதிரான நம்முடைய போராட்டத்தை நாம் தொடர வேண்டும் என தெரிவித்துள்ளார். வைக்கம் போராட்டத்திற்கு 100ஆண்டு விழா கொண்டாடுவது போராளிகளை போற்றுவதற்காக மட்டுமல்ல, அவர்கள் விரும்பிய சமநிலை சமுதாயத்தை அமைப்பதற்கான நம்முடைய கடமையில் முன்னேறி செல்ல என அவர் தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் கூலி திரைப்படத்தின் புதிய அப்டேட்டை படக்குழு வெளியிட்டுள்ளது. நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள இந்த அப்டேட்டில் கூலி திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள பாடல் வீடியோ இடம்பெற்றுள்ளது. தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.